இங்க நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். ஹீரோவோட மாமாவுக்கு மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் பத்தி நல்லா தெரியுன்றதுனால நம்ம ஹீரோக்குமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அதிகமா ஆர்வம் இருக்கும். ஹீரோயினுக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கிறதுனால பௌர்ணமி நாள் அன்னைக்கு மட்டும் அவளுக்கு யாரோ ரத்தம் கேட்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க, அதனால அவளையே அறியாம அவளோட காலை கீறி ரத்தத்தை ஒரு கிளாஸ்ல பிடிச்சி ஜன்னல் கிட்ட வச்சிடுவா. காலையில ஏந்திரிச்சு பார்த்தா அந்த கிளாஸ் காலியா தான் இருக்கும். ஆனா நைட்டு என்ன நடந்திருக்குன்ற விஷயம்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகத்திலேயே இருக்காது. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ணுவா. அதனால ஒரு பாபாவை போய் பார்த்து அடிக்கடி மந்திரிச்சிட்டு வருவா. ஹீரோயினுக்கு இப்படி ஒரு வினோதமான சக்தி இருக்குன்னு தெரிஞ்ச மந்திரவாதி அவளை பலி கொடுத்து இவனுக்கு இன்னும் சக்தியை அதிகப்படுத்திக்கணும்னு நினைச்சு ஹீரோயினை தேடி இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பான். அப்ப அவன் வழியில போட்டு வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை ஹீரோயின் மிதிச்சிட அன்னைக்கு நைட்டு அவளுக்கு என்னென்னமோ தோணுது. ஒரு திருநங்கை வந்து நின்று அவளை டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால ஹீரோயின் அந்த பாபாவை தேடி போய் மந்திரிக்க, அதே சமயம் இங்க மந்திரவாதி ஏதோ பூஜை பண்ண அங்க ஹீரோயின் பண்ற விஷயத்தால இவனோட பூஜை தடைப்பட்டு போயிடுது. இப்ப அந்த பாபா காட்டு வழியா தனியா நடந்து போயிட்டு இருக்க ஒரு பெண் ரூபத்துல வந்த ஆத்மா அவனை போட்டு தள்ளிடுது. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல, மறுநாள் ஹீரோயினுக்கு அந்த மந்திரவாதி சூனிய பொம்மை மூலமா டார்ச்சர் பண்றான். அதனால ஹீரோயின் வழியில துடிச்சு போறா. அப்ப ஹீரோ கரெக்டா அவனுக்கு தெரிஞ்ச சாமியார் மூலமா ஒரு யாகத்தை நடத்த அந்த சூனிய பொம்மை எரிஞ்சு போயிடுது. இதுல கடுப்பான மந்திரவாதி ஹீரோவை அந்த இடத்துல தூக்கி நிப்பாட்டி வார்ன் பண்ணிட்டு போறான். இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா, அந்த யாகம் நடத்தின சாமியார் நம்ம பண்ணின யாகத்தினால அந்த பூஜை தடப்படல, வேற ஏதோ பலமான தாந்திரிக பூஜையினாலதான் தடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோக்கு ஹீரோயின் மேலேயே ஒரு சந்தேகம் வருது. ஹீரோயின் தூக்கத்துல நடந்து எங்கேயோ போக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோவும் பின்னாடியே போனா அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் உட்காந்து மாந்திரிக பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பத்தி அவன் ஹீரோயின் கிட்ட கேட்க அவளும் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறா. ஹீரோயினோட செத்து போன அம்மாவோட ஆத்மா தான் இந்த மாந்திரிகத்தை பத்தி எல்லாம் கூடவே இருந்து இவளுக்கு சொல்லி கொடுக்கறதா சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ தெய்வ சக்தி கொண்ட அந்த அம்மாவுக்கும் தீய சக்தி கொண்ட மந்திரவாதிக்கும் பிறந்த குழந்தைன்ற உண்மையையும் சொல்றா. பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல ரத்தம் பிடிச்சு வைப்பா இல்லையா, அதை குடிக்கிறது கூட நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா சின்ன வயசுல இவளோட ரத்த பசியை போக்க வெளியில போய் விலங்குகளை வேட்டையாடி அதோட ரத்தத்தை குடிக்கும் போது அதை சில பேர் பார்த்து பயந்துல இறந்து போயிடுவாங்க. இப்படி இனிமே நடக்க கூடாதுன்னு தான் இவளோட ரத்தத்தையே பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிருப்பா. பௌர்ணமி அன்னைக்கு ரத்தம் குடிக்கலனா ஹீரோயின் ரொம்பவே பலகீனமாயிடுவா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி பௌர்ணமி அன்னைக்கு ஹீரோயினோட வாயை கட்டி போட்டு அவளை ரத்தம் குடிக்க விடாம செஞ்சு அவ பலவீனமானதுக்கு அப்புறம் அவளை பலி கொடுத்துடலான்னு பிளான் பண்றான். கரெக்டா அந்த சமயம் நம்ம ஹீரோ வர அவனை மறுபடியும் அசையாத மாதிரி அந்த இடத்துல தூக்கி நிப்பாட்டிடுறான். அப்ப ஹீரோ அவனோட நாக்க கடிச்சு வர ரத்தத்தை ஹீரோயின் மேலேயே துப்ப அவளுக்கு பழையபடி பயங்கரமான சக்தி வந்துடுது. அது மட்டும் இல்லாம ஆத்மாக்கள்லாம் ஹீரோயின் சொல்ற சொல்லுக்கு கட்டுப்படும் போல. அதனால அவ கூப்பிட்டோனையே அங்க இருக்கிற மொத்த ஆத்மாக்களும் வருது. அந்த மந்திரவாதியை போட்டு பொலன்னு பொலந்து எரிச்சு போட்டு தள்ளிடுது.